அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் அமுதா. நம்மளை பற்றி ஒரு சிலர் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நல்ல விஷயமா இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்மள்ட்ட இருக்க குறைகளை சொன்னாங்கன்னா அந்த குறைகளை சரி செய்ய ஆரம்பிக்கணும். அப்படியே இல்லாமல் நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே அதை தூக்கிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே தெரியுவோம். இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய நண்பரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர், போடா முதுகெலும்பு இல்லாதவனே அப்படின்னு சொல்லி திட்டினாராம். உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த கோபத்தினால தன்னுடைய உடலில் மனசில் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிந்தித்த பின்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, இது உனக்கு திருப்பி வரும், ஆனால் ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே என்னுடைய நண்பன், என்னடா கோவப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது நம்ம மனசும் லேசாக இருக்கும், நாம் சந்தோஷமாகவும் இருப்போம். சில நேரங்களில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், காலையில் நல்லா ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி முன்னால் நின்று மினிக்கி பார்த்து இருக்கிற சேலையெல்லாம் வச்சு பார்த்து நல்ல சேலையாக கட்டி நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவோம். அங்கே யாராவது ஒருத்தர், என்ன இப்படி வந்திருக்கே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த கை கழுவுற இடத்துல இருக்கக்கூடிய கண்ணாடியில் போய் பார்ப்போம். நம்ம செல்ஃபோனை எடுத்து அடுத்தடுத்து அடிக்கடி நம்மளுடைய இமேஜை பார்ப்போம். அப்படியா, இந்த சேலை நல்லா இல்லையாமோ. வீட்டுக்கு வந்த பின்னால் கூட சரி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அந்த சேலையை மாற்றிடுவோமா? இல்லை, திரும்பவும் கண்ணாடி முன்னால் நின்று அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம பிறர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி இல்லை, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்காம அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு நம்ம வந்துட்டா நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். நன்றி.